குட்டி ஏய் குட்டி பையா என்ன பண்றீங்க? ஜுஜு ஜுஜு அம்மா என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் இருங்க. ஜுஜு குட்டி தங்க குட்டி என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? ஜுஜு 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 பையா ஜுஜு. மாமா என்னால என் கண்ணையே நம்ப முடியல. குழந்தைய நீங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொஞ்சிறது பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே சந்தோஷத்துல தலகால் புரியல. தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ சோ மச் பாத்துக்கிட்டதுக்கு. தலகால் புரியறதெல்லாம் இருக்கட்டும், குழந்தை விட்டுட்டு எங்க போற? இல்ல எனக்கு ஒரு போன் வந்துச்சு, ரூம்ல சிக்னல் சரியா கிடைக்கல, சோ அதனால டெரஸ்க்கு போய் நான் போறப்போ அவன் தூங்கிட்டு தான் இருந்தான் மாமா. அதுக்கப்புறம் முழிச்சிட்டு அழுதுருப்பான் போல பாவம். அவன் பாட்டு தனியா அழுதுட்டு இருந்தான், நான் அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். சும்மா பாசங்க வாயிலே வடை சுட்டா பத்தாது, குழந்தைய பாத்துக்க தெரியணும். சரி கொடுங்க. திருத்தணிக்கை வாட 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 வாங்க வாங்க வாங்க. ஹாய். செல்ல குட்டி என் தங்கம், நான் நினைச்சத சாதிச்சிட்டடா. உங்க அப்பாவை தேடி வர வச்சுட்டேன். என் தங்கம்டா நீ, தங்கம். கூடிய சீக்கிரம் உன்னை வச்சு நான் நினைச்சதெல்லாம் நிறைய சாதிச்சுக்குவேன். உன்ன என்னாச்சு ஸ்வேதா? பால் வாசனை அடிக்குது மருது. நான் மாடிக்கு போன அந்த கேப்பை யூஸ் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த வெண்ணில பால் கொடுத்துருக்கான். நான் வந்ததும் டென்ஷன்ல மாமாவை கூப்பிட்டு விட்டு டிராமா போட்டிருக்காங்க. மாமாவும் அவ பேச்சை கேட்டுக்கிட்டு குழந்தைய கொஞ்சம் மாதிரி ஒரு டிராமா. மாமாவும் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா மருது? விடமாட்டேன் மருது, விடமாட்டேன். மருது அவன் தான், அந்த நம்பர் தான், அவன் தான் போன் பண்றான். எடுத்து ஸ்பீக்கர்ல போடுங்க. ஏங்க எவ்வளவு நேரமா அங்க காத்துட்டு இருக்கிறது? சீக்கிரமா வாங்க. இருங்க வர. சும்மா போட்டபடி வர முடியுமா? வீட்டுல குழந்தை எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அந்த குழந்தைய நாங்க கொடுத்ததுதான், அத மறந்துடாதீங்க. இவன் வேற உயிரை எடுக்கிறான் மருது. முதல்ல இவனை என்னன்னு பேசி முடிப்போம். இந்த அண்ணி எங்க போனாங்கன்னு தெரியல. என்ன அண்ணி இவ்வளவு நேரம்? பால் வாங்கி காய்ச்சிட்டு வர வேண்டாமா? அதுக்கு இவ்வளவு நேரமா? முதல்ல குழந்தைக்கு பாலை கொடுங்க. என்னாச்சு ஸ்வேதா, ஏன் இவ்வளவு பதட்டமா வந்து இருக்க? சொல்றேன், நீங்க வாங்க. பரணி சொல்லுங்க. ஏறுங்க. எங்க போறோம்? உங்க வைஃப் பண்ண வீட்டுல இருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னல, அங்க கூட்டிட்டு போய் பேசி செட்டில் பண்ண வேண்டாமா? அதான் ஏறுங்க. பண்ண வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறீங்களா? ஹலோ, இவ்ளோ சொல்றோம், நம்பிக்கை இல்லையா? வண்டியில ஏறுங்க. இங்க பாருங்க பரணி, நீங்க பேசுனதெல்லாம் சரிதான். ஆனா
உங்க வைஃப் கல்பனா பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. ஏன் என்ன நியாயம் இல்ல? இல்ல, அவங்க செஞ்ச வேலைக்கு பேசின பணம் கொடுத்தாச்சு. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு மறுபடியும் எக்ஸ்ட்ரா பணம் கேக்குறது, அதுவும் நினைச்சு பணம் கேக்குறது எல்லாம் கரெக்டா நீங்களே சொல்லுங்க. முதல்ல 1 லட்சம் கேட்டாங்க. சரின்னு நான் பணத்தை எடுத்து கிளம்புறப்போ 2 லட்சமா கொடுங்கன்னு கேக்குறாங்க. மேல மேல இப்படியே கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பணம் காய்க்கிற மரமா? மேடம் நீங்க என்னமோ ரொம்ப நியாயமா இருந்துகிட்டு நாங்க ஏதோ அநியாயமா பணம் கொடுக்குற மாதிரி பேசுறீங்க. நீங்க இதே ஒரு குழந்தைய வெளியே தத்தெடுத்திருந்தா எவ்வளவு செலவாகும்? கேக்குற காசை கொடுத்துட்டுல கூட்டிட்டு வந்திருப்பீங்க. அதுவும் இப்படி ஒரு குழந்தை கிடைச்சிருக்குமா? இந்த வீட்டுக்கே இருக்கிற ஆண் வாரிசு, அதுவும் உங்க புருஷனோட குழந்தை. அத வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மேடம். ஏகப்பட்ட சொத்து வரப்போகுது இல்ல, அப்புறம் என்ன மேடம்? நான் கேக்குறதெல்லாம் கால் தூசிக்கு பெறாது. ஏன் மேடம் இப்படி புலம்புறீங்க? எப்பவுமே காசை அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகுங்க, பதுக்கி பழகாதீங்க. அப்புறம் மேடம், என் ஒய்ஃப் அங்க பத்திரமா தானே இருக்கா? அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கா. அதுல ஏதாவது கோக்குமாக்கு பண்றீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிரும் மேடம். என்ன பிரச்சனை ஆகும்? நான் உங்களை பார்க்க வர்றத பத்தி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லார்ட்டையும் தகவல் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் மட்டும் நல்லபடியா திரும்பி போகல, உடனே தகவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். முத்தரசன் சாருக்கும் தகவல் போயிடும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் சொல்லிடுவாங்க. பாத்துக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையே வராது. நான் பேசி செட்டில் பண்ணிடுவேன். உங்க வைஃபையும் ஒப்படைச்சு காசையும் கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இனிமேலும் என்ன தொல்லை பண்ண கூடாது. நான் கேக்குற பணத்தை கொடுத்துட்டா ஏன் மேடம் நான் உங்களை தொல்லை பண்ண போறேன்? ரொம்ப கஷ்டத்துல இருக்க மேடம். உங்களை மாதிரி வசதியா இருந்துட்டாலும் பரவாயில்ல, நீங்க பார்த்து பரிதாபப்பட்டு ஏதாவது போட்டு கொடுத்தா நாங்க படுக்க வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க போறோம். சரிப்பா, பாத்துக்கலாம். என்னாச்சு மருது? இன்னும் தெரியலையே. என்னாச்சு? ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? சும்மா நிறுத்துறோம். வண்டி ஏதோ ரிப்பேர் நினைக்கிறேன், பாக்குறேன். வருது, சீக்கிரம் என்னன்னு பாருங்க. என்னன்னு சீக்கிரம் பாருங்க. ஹலோ, இல்ல நாங்க போற வழியில வண்டி நின்னுடுச்சு. மேடம், ஹலோ மேடம். இல்ல என்ன ப்ராப்ளம்னு தெரியல, மருந்து பாத்துட்டு இருக்காரு. டைம் ஆகுது மேடம், போலாம் வாங்க. பா இருப்பா, வண்டி சரி பண்ணணும்ல, வெயிட் பண்ணு. ஆமா மேடம். சரி பாத்துக்கலாம். டைம் ஆகுது, என் வைஃப் கூட்டிட்டு போங்க. எங்களுக்கும் டைம் ஆகுது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பர்சனல் கால், அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஹலோ, ஒண்ணும் இல்ல. ஆமாமா. ஓ அப்படியா? அப்புறம் எது?
ஐயோ போணும்னு தவிச்சியடா போயிட்டியே. கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம். ஏதோ தப்பு பண்ணிட்டோமே இறங்கி போலான்னு பார்த்தா ஆளாளுக்கு ஏறி மிதிக்கிறீங்களேடா. நான் ஏறி மிதிச்சா ஒருத்தங்க கூட மிஞ்ச மாட்டாங்க. இன்னைக்கு உனக்கு நேர்ந்த கதிதான் நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு கூட. என்ன திமுற பேசுறீங்க? வாங்க மருது போலாம். இவனு நான் அடிச்சு போட்ட மாதிரி ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல போயிடுவான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், டாக்டர் சுசித்ராவை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். உங்க நேம் சார்? முத்தர் சார். ஹலோ டாக்டர், உங்களை பார்க்க முத்தரசன் சார் வந்திருக்காரு. ஓகே டாக்டர். சார் உங்களை வர சொன்னாங்க. நேரா போங்க, லெஃப்ட் திரும்பினீங்கன்னா 3வது கேபின். தேங்க்யூ. வெல்கம். வாங்க சார். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன், உட்காருங்க. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? வெண்ணிலா குழந்தைலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க டாக்டர். குழந்தைக்கு பொன்மகள்னு பேர் வச்சிருக்கோம். வெரி குட், நைஸ் நேம். அன்னைக்கு நான் வந்திருந்தேன் உங்களை பார்க்கறதுக்கு. நீங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன். என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை டாக்டர், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். எங்க 2 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை இறந்து பிறந்துச்சிட்டிங்களா? ஆமா. அது என்ன எதனால அப்படின்னு எந்த டீட்டெயில் நானும் கேட்கவே இல்லை. நீங்க தப்பா நினைக்கலன்னா அந்த விஷயத்துல ஒரு டீட்டெயில நான் சொல்லாம விட்டுட்டேன். அன்னைக்கு வெண்ணிலாக்கு பிரசவம் பார்த்தது நான் இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, நான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழைஞ்சு கிட்டத்தட்ட ஆபரேஷன் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டேன். அந்த நேரத்துல தான் என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டதா ஒரு ஃபோன் வந்தது. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே புரியல. அப்ப ஸ்வேதாவை பார்த்துட்டு இருந்த டாக்டர் கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்டேன். ஸ்வேதாவோட அந்த டாக்டரோட பேரு மேனகா தான். ஏன் என்னாச்சு? அவங்க சாரி டு சே டாக்டர், அவங்க சரியான ஆள் கிடையாது டாக்டர். அவங்க ஏற்கனவே ஸ்வேதா கூட சேர்ந்து நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க அஷோ இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்ன சொல்றீங்க டாக்டர்? நான் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, நிஜமாலுமே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? சார், அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அது ஒரு ஃபேக் கால். அவர் நல்லா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் திரும்பி வந்து உங்க குழந்தை இறந்த விஷயத்த சொன்னேன். இல்லை டாக்டர், சம்திங் இஸ் ராங். உங்களை அங்கே இருக்க விடாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஃபேக் காலே வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் போனால் தான் அந்த இடத்துக்கு அந்த இன்னொரு டாக்டர் அவங்க வர முடியும் இல்லையா? அப்போது ஸ்வேதா தான் ஏதோ பண்ணியிருக்கா. ஏதோ நடந்திருக்கு டாக்டர். ஸ்வேதாக்கு அந்த டாக்டர் உடந்த. ஐ எம் ரியலி வெரி சாரி சார். நீங்க சொன்னதை கேட்டதுலேருந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில அவசரத்துக்கு ஒன்று செய்ய போக இப்படி ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்து விடுன்னு நான் நினைக்கவே இல்லை சார். இருங்க, நான் இப்பவே மேனகாக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். இல்லை வேணாம் டாக்டர் ப்ளீஸ் வேண்டாம். இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம். ஏன், என்னாச்சு? இல்லை, நான் ஒரு ரீசனை தான் சொல்கிறேன். நான் நேர்லேயே போய் அந்த டாக்டரை பார்க்குறேன். ஒரு சின்ன ஹெல்ப், எனக்கு அவங்களோட அட்ரஸ் மட்டும் வேணும். 1 செகண்ட். நர்ஸ், என் ஃபோன் நம்பருக்கு டாக்டர் மேனகோட வீட்டு அட்ரஸை மெசேஜ் பண்ணுங்க சீக்கிரம். நான் வந்ததும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. விஷயம் சூடு பிடிச்சிருச்சு. மாமா அந்த மேனகாவை தேடி தான் போறாரு. நாம் தள்ளி இருந்தே பார்ப்போம். உதவி தேவைப்படுறப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுவா. கண்டிப்பா கௌதம், வாங்க போலாம். வா. மாமா எங்க போனாருன்னே தெரியல. இப்ப எங்கன்னு போய் தேடுறது கௌதம்? பக்கத்துல எங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. வா, தேடி கண்டுபிடிச்சிடலாம். உட்காரு.
சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். இல்ல சார், வீட்ல இருந்து எந்த விதமான ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான விஷயத்தையும் பேசுறது இல்ல. எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல பேசிக்கலாம். இது ஹாஸ்பிட்டல் விஷயம் மட்டும் கிடையாது, என் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுசித்ரா டாக்டர்கிட்ட பேசி அவங்ககிட்ட தான் உங்கள் அட்ரஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ளே போய் பேசலாமா இல்லை இங்கேயே பேசலாமா? வாங்க சார். வாங்க சார், உட்காருங்க. வீட்ல உடம்பு சரியில்லாத அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல டாக்டர், இதை தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை டாக்டர், ஸ்வேதாக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியாததா? ஸ்வேதாவோட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியுமே. அவள் அது என்னோட குழந்தைன்னு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அது என்னோட குழந்தை இல்லை. என் பொண்டாட்டிக்கு நான் கனவுல கூட துரோகம் பண்ண மாட்டேன். 10 குறைக்கு ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு நான் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. தனி ஆளாக அவளால் இதெல்லாம் பண்ண முடியாது. அதுவும் ஒரு போலி டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அந்த ஃப்ராடுக்கு இன்னொரு ஃப்ராடு தான், சாரி, அந்த ஃப்ராடுக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும். எனக்கு என்னமோ நீங்கள் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களோன்னு தோணுது. சொல்லுங்க டாக்டர், என்ன பண்ணீங்க? என்ன சார், ஏதோ பேசணும்னு வீட்டுக்குள்ள விட்டா வந்ததும் என்ன தப்புன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க சார், எனக்குலாம் எதுவும் தெரியாது. அஸ் அ டாக்டரா பிரசவம் பாக்குறதோட என்னோட டியூட்டி முடிஞ்சது. அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்களா இல்லையான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைனா அதை நீங்க 2 பேரும் தான் பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு டாக்டர் கிட்ட வந்து அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை முத்தரசன். இருங்க டாக்டர், ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? பின்ன என்ன சார், நீங்க என் தொழிலை கேவலப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே, நீங்க நியாயமான ஆளா இருந்தா கூட ஸ்வேதாவையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அப்புறம் சொல்லுங்க சார், அப்படியே பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க டாக்டரா இல்ல ஆக்டரா? பிரமாதமா நடிக்கிறீங்க. சினிமா பக்கம் போனீங்கன்னா ஆஹா, உங்களை மிஞ்சிக்க ஆளே இருக்காது போல இருக்கு. இல்ல, நான் உங்களை ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அதுக்கே இவ்வளோ எமோஷனு? வாயில வார்த்தை குளறுது, கை நடுங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிருப்பீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுமா தோணாதா? டாக்டர்னா உயிரை காப்பாற்றணும், உயிரை வாங்கக்கூடாது. சார் வேண்டாம், நீங்க வரம்பு மீறி பேசிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நானும் ஒன்றும் வரம்பு மீறிலாம் பேசவே இல்லை. நீங்க தான் வரம்பை மீறி பண்ணியிருக்கீங்க, சட்டத்தை மீறியும் செஞ்சிருக்கீங்க. ஒரு ஃப்ராடு 420 அவளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா அப்புறம் நான் உங்களை என்னென்னுங்க சொல்கிறது? ப்ரொஃபஷ்னலி, எத்திக்கலி, லீகலி இட்ஸ் ராங், தெரியுமா?